வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த பதிவுகளை பார்க்க போகிற விஷயம் கனடாவுக்குள்ள சர்வதேச மாணவர் வரவு சம்பந்தமாக கொள்கைகளில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா அல்லது சொல்லத்தக்க வகையிலான ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்பதைத்தான் இந்த பதிவுகளால் பார்க்க போகிறோம். பார்ப்போம். என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் 2025 ஆண்டு காலாண்டு காலம் முடிந்து இப்பொழுது அரையாண்டு காலத்தை தாண்டுகிறது. இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் என்ன மாற்றம் நடந்தது என்பதை பார்ப்போம். அதுவும் சர்வதேச மாணவர்கள், குறிப்பாக சர்வதேச மாணவர்கள் சம்பந்தமாக என்ன விடயம் நடைபெறப் போகின்றது என்பதை. அந்த 2025 தொடக்கம் ஏப்ரல் 28 வந்து தான் இங்கே வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. இப்பொழுது மார்க் கார்னி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார். இதன் பின்னரும் சடுதியாக என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால், தற்பொழுது இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும், சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இந்திய மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் விசா வந்து உள்நுழைவு விசா, ஸ்டடி பெர்மிட் வந்து கணிசமாக குறைவடைந்திருக்கிறது இந்த காலாண்டு பகுதியிலே. உதாரணமாக சொல்ல போனால், அவதானிக்கப்பட்ட பழைய ஆண்டோடு அவதானிக்கப்படும் தொகையிலே 30 தொடக்கம் 31% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது வந்து கணிசமான வீழ்ச்சி இது. ஏனென்று உங்களுக்கு தெரியும். அதனுடைய பின்புலத்தையும் மிக குறுகியதாக ஆராய்வோம். உங்களுக்கு தெரியும், முன்னர் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து அதிகளவு மாணவர்கள் இங்கே உள்ளுறக்கப்பட்டார்கள். அதாவது வந்து சர்வதேச மாணவர்களின் வரவு கூடுதலாக இருந்தது. அவர்கள்தான் சிறு சிறு அவர்களுடைய ஒர்க் பெர்மிட்டை அடிப்படையாக வைத்து சிறு சிறு தொழில்களை வந்து அவர்கள்தான் ஆக்கிரமித்திருந்தார்கள். உதாரணமாக மெக்டொனால்ட்ஸ், டிம் ஹார்ட்டன்ஸ், சில கம்பெனிகள், கேஸ் ஸ்டேஷன்ஸ், சில சின்ன சின்ன ஃபேர்ம்ஸ் என்ற ஒர்க்குகள் எல்லாம் அவர்கள், செக்யூரிட்டி ஒர்க்ஸ், இது எல்லாத்தையும் அவர்கள்தான் ஆக்கிரமித்து வைத்ததால் இங்கே இருந்து வேலைக்காக குடிபெயர்ந்தவர்களுக்கு வந்து வேலைகளுக்கு அதிகளவு போட்டித்தன்மை இருந்தது, தட்டுப்பாடுகள் இருந்தது கண்கூடும். மற்றது, அந்த மாணவர் விசாவிலே வந்தவர்களால் வந்து தங்குமிடங்கள், சுகாதாரம், வீடமைப்பு, பொருளாதாரம் போன்றவற்றில் வந்து வேலைவாய்ப்பு, வாழ்க்கை தரங்களில் வந்து சிக்கல் ஏற்பட்டது. அரசுக்கு அது அவதானமாக சென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு வீட்டிலேயே, ஒரு ரூமுக்குள்ளேயே அள்ளுகொள்ளியாக பல மாணவர்கள் இருந்தமை, சுகாதார சிக்கல்கள், இவையெல்லாம் மேலெழுந்து வந்தது, அரசின் கவனத்தை ஈர்த்தது. இதைவிட கடந்த ஆண்டு பிரம்டன் மாநகரிலே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், பெண்களினால் வந்து ஒரு செய்தியாளர்களுக்கு சென்று ஒரு தகவலும் பரவி இருந்தது. அந்த பஞ்சாபிலிருந்து வந்த மாணவிகளை பலர் இலவச தங்குமிடம் என்று தங்க வைத்து, அங்கே தங்க வைத்து அவர்களை வேறு தொழில்களுக்கு பயன்படுத்தியதாக கூட அவர்கள் செய்திகள் வெளியாகியிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இப்படி தங்குமிடங்கள், பொருளாதார சிக்கலில் இந்திய மாணவர்களால் பெரிய ஒரு இது ஏற்பட்டபடியால் அவர்களை வந்து குறைக்கும் முகமாக, இருக்கிறவரையும் வந்தவைகளையும் குறைக்க வேண்டும், இனி எடுக்கிறாக்களையும் குறைக்க வேண்டும் என்ற கொள்கையில் அரசு உள்நோக்கி போயிருக்கிறது போல தெரிகிறது. அதால் 31% இந்த வருஷத்தில் குறைஞ்சிருக்கு இந்த காலாண்டுக்குள்ள. அதை விட இன்னும் ஒரு விஷயம், மார்க் கார்னி அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் அவருடைய அரசு அறிவித்த சர்வதேச மாணவர்கள் மற்றும் சர்வதேச டெம்பரரி ஒர்க்கில் வாராக்களை பற்றி அறிவித்த ஒரு விஷயத்தை திருப்பியும் மேற்கோள் காட்டுறேன். மார்க் கார்னியுடைய அரசு அறிவித்திருந்தது, கனேடிய பாப்புலேஷன், கனேடிய மக்களுடைய குடித்தொகைக்கும் 5% குறைவாகத்தான், அதைவிட குறைவாக, 5% விட குறைவாகத்தான் சர்வதேச மாணவர்களுடைய தொகை மற்றும் டெம்பரரி விசாவில் வார, ஒர்க் விசாவில் வாராக்களையும் தாங்கள் கையாளப் போவதாக குறைத்துத்தான் வைத்திருப்போம் என்று அறிவித்திருந்தது. அந்த வகையில் இங்கே ஏலவே இருக்கிற மாணவர்கள், இந்திய மாணவர்கள் உட்பட சர்வதேச மாணவர்களுடைய அந்த மாணவர் விசா முடிவடைந்து பிஆருக்கு அப்ளை பண்ண போகின்ற நேரத்திலே அவர்களுடைய தகமைகள், புள்ளிகள் காணாத பட்சத்தில் பல பேருக்கு அதை ரிஜெக்ட் பண்ணி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுகிற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அரசல் புரசலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு விஷயம், இந்த ஒர்க் விசாவில் வந்தாக்களையும் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இல்லாட்டிகள், அந்த மாகாணத்தில் பற்றாக்குறை உள்ள மாகாணத்தில் இல்லாமல் சும்மா தேங்கி இருக்கிறார்களுக்கு வந்து புதுப்பித்து கொடுக்காம அனுப்புகிற விஷயங்களும் நடைமுறையில் வரப்போவதாக தெரிகிறது. அந்த வகையில் உங்களுக்கு இப்போ ஒர்க் பெர்மிட் இருக்கிறார்கள், தயவு செய்து ஒர்க் பெர்மிட்டுடைய ப்ராசஸிங் டைமை நீங்கள் போய் வெப்சைட்டுக்கு, ஐஆர்சிசி வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். அதுக்கு 6 மாதத்துக்கு மேலேயும் சில நாடுகளுக்கு எடுக்குது ப்ராசஸிங் டைம். ஆகவே நீங்கள் முன்னரே அப்ளை பண்ணி புதுப்பிக்கிறதுக்கு, ரினியூ பண்ணுறதுக்கு முன்னரே நீங்கள் முன்னேற்பாட்டோட அப்ளை பண்ணி வைக்கணும். அதுக்குரிய வீடியோவை தனியாக சொல்லுவேன், எப்படி நீங்கள் அதை பார்க்க வேணும், உள்ளுக்கு போய் அப்ளை பண்ணணும், நீங்களாகவும் ரினியூ பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே மார்க் கார்னியுடைய அரசாங்கம்
வெளிப்படையாக தெரியாது விட்டாலும் உள்படையாக அரச கொள்கையாக சில விடயங்களை முன்னெடுக்க குடியேற்றவாசிகள் சம்பந்தமாக உள்படையாக அதாவது பகிரங்க வழிக்குள்ள தெரியாமல் தங்கள் அரசுக்கு உள்ளேயே ஒரு சில கொள்கைகளை கொண்டு வந்து அதை அமுல்படுத்தும் என்பதில் திட்ட தெளிவாக இருக்கின்றது போல் இருக்கின்றது. ஆகவே இனி அதாவது கனடாக்குள்ள வருவதென்பது பெரும் இறுக்கமாக இருக்கும். அமெரிக்காவில் வர்றதோ இன்னும் களவாக வர்றதுன்றதே அது சட்டவிரோதம். அதை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. சட்ட ரீதியாக வருவதே நிக்கெடுக்கப்படியாகத்தான் இருக்க போது. மாணவர் விசாக்களால், விசிட்டர் விசாக்களால், மற்ற வேலை விசாக்களால் வர்றதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் வளமையாக குடியேறுகின்ற எக்ஸ்பிரஸ் என்ட்ரிகள், இந்த தொழில் வாய்ப்போட வர்றாக்கள், தொழில் தகமையோட வர்றாக்கள், அவர்களுக்கெல்லாம் எந்த இடர்பாடும் இல்லை. சில பேர் கேட்கிறோம் விசிட்டர் விசா நிப்பாட்டியாச்சான். அதுக்கு என்ன ஒரு பதிவு இருக்கல பார்ப்போம். சில நண்பர்கள் கேட்குறது விசிட்டர் விசா இனி இல்லையான். உங்களுக்கு கண்மூடி கொண்டு தந்த விசிட்டர் விசா வேறு அப்பன் ரைட். அது நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆகவே இதில் என்ன ஒரு விஷயம், இந்திய மாணவர்கள் பலர் போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பதாக சொல்லி இப்போ பிஆருக்கு அப்ளை பண்ணி அதெல்லாம் பிடிபட்டு ரெட் மார்க் போடப்பட்டு ஆக்களை பேக்கப் பண்ண போகிறாங்க. அது இப்போ சர்வதேச மாணவர் தொகையை பயங்கரமாக குறைக்க போகிறாங்க. அது 2 வழியில் ஒன்று இருக்கிறாக்களை அனுப்புறது, அடுத்தது வெர்றாக்களை குறைக்கிறது. ஆகவே சர்வதேச மாணவர்களுக்கு இந்தியா உட்பட இலங்கை வெவ்வேறு நாடுகளுக்கு கொஞ்சம் இனி அளவாகத்தான் உள்ளிருப்பார்கள். அதுவும் நீங்கள் சனத்தொகை கூடிய மாகாணங்களினுடைய யூனிவர்சிட்டியை தேர்வு செய்கிறதை விட சனத்தொகை குறைந்த வேலைவாய்ப்பு கூடிய சில மாகாணங்கள் இருக்கின்றன. அந்த மாகாணங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நல்லம். உதாரணமாக பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட் பர்மிட் எடுக்கலாம், ஸ்டூடெண்ட் விசா. அந்த யூனிவர்சிட்டி எது, எந்த மாகாணம் என்பதை புள்ளி விவரங்களுடன் நான் உங்களுக்கு அறிய தருவேன். மீண்டும் நல்ல தகவல்களோடு சந்திப்போம். புதிய தகவலோடு. நன்றி, வணக்கம். இணைந்திருப்போம்.